இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் ரெடி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு ப்ரீசெட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஒரே ஒரு ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் கரெக்டாக ஆப்பில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதும் இதில் ஃபஸ்ட் எடுத்து நான் எப்பயும் போல் கரெக்டாக அந்த மாதிரி 2 பேக்ரவுண்ட்ஸ் கொடுத்துருப்பேன். அதுக்கு அடுத்து இந்த இடத்துல ஒரு பேக்ரவுண்டு. ஸோ மொத்தம் 3 பேக்ரவுண்ட்ஸ் கொடுத்து அதுக்கடுத்து மீதம் ஃபுல்லாக எம்டியாக பீட் மார்க்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக வந்து இந்த டெம்ப்ளேட் கொடுத்துருக்கேன். இதில் இந்த எம்டியாக இருக்க பீட் மார்க் இருக்குது பதிலாக இதில் மட்டும் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். இதில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துட்டீங்கன்னா நான் வந்து என்னோட இமேஜ் இன்னொரு ஹீரோயின் இமேஜும் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த சாங்கை ப்ளே பண்ணி கேட்டு பார்த்து எந்தெந்த இடத்துலாம் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணணுமோ ஸோ அந்தந்த இடத்துல கரெக்டாக உங்களோட இமேஜ் ஆட் பண்ணுங்கள். ப்ளே பண்ணி கேட்டு பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடிட் பண்ண போகிறேன். அந்த 2வது பீட் மார்க்கில் கரெக்டாக நான் எடிட் பண்ண போகிறேன். அந்த ஹீரோயின் இமேஜ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க 3 டாட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக அடுத்த பீட் மார்க்கில் கட் பண்ணிக்கிறேன். ப்ளே பண்ணி கேட்டு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பீட் மார்க்குக்கும் அதை ப்ளே பண்ணி கேட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ். ஸோ இந்த இடத்துல 2 இமேஜுமே அந்த ஹீரோயின் இமேஜ் மாதிரி தான் வரும். ஸோ அதை மட்டும் ஆட் பண்ணிட்டு இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா அடுத்து நான் என்னோட இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இமேஜஸை மாற்றி ஆட் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ இந்த இடத்துல நான் என்னோட இமேஜ் ஆட் பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த 3 டாட்டை டச் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணியாச்சு. செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதே மாதிரி மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான மீடியாவை டச் பண்ணி அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து அந்த இடத்துல நமக்கு அந்த ஹீரோயின் இமேஜ் தான் ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் நீங்கள் வரிசையாக இதை மூவ் பண்ணி நீங்கள் ப்ரிவியூவில் எக்ஸாம்பிளுக்கு ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி இமேஜஸை நான் எந்தெந்த இடத்துல என்னோட இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன், எந்தெந்த இடத்துல அந்த ஹீரோயின் இமேஜை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இமேஜை ஃபஸ்ட்டு பர்ஃபெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணுறது தான் பெரிய வேலை. ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டாலே போதும். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே மேக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் நம்ம வந்து ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 4 லேயர்ஸ் இருக்கா, இந்த 4 லேயரில் ஃபஸ்ட்டு எப்படி இமேஜை சேஞ்ச் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த குரூப் 1 டச் பண்ணுங்கள். கீழே இருக்க அந்த எடிட்டிங் குரூப் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேயர் வரும். ஸோ இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி மீடியாவை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த ஹீரோயினோட இமேஜ் இந்த 4 லேயர்லுமே நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த ஹீரோயினோட இமேஜ் தான் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இமேஜ் ஆட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த பீட் மார்க்குள்ள ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ இந்த இமேஜ் டச் பண்ணி கீழே இருக்க எஃபெக்ட் போயிட்டு இந்த இடத்துல இந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்றதுல போயிட்டு இந்த டைல்ஸ் எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துட்டு இப்போ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே கொண்டு வந்துட்டு இப்போ இந்த இமேஜ் டச் பண்ணி அதோட சைஸை தேவையான கம்மி பண்ணி அதாவது கரெக்டாக அந்த பாக்ஸுக்குள்ளே உங்களோட ஃபேஸ் வந்து பர்ஃபெக்டாக தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துட்டு அந்த 4 லேயரை போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு இதில் கரெக்டாக இமேஜ் வந்து ஆட் ஆயிடுச்சா, இதே மாதிரியே மீத இருக்க எல்லாத்துலேயுமே எடிட்டிய குரூப் லேயரோட ஸ்டார்டிங் கிழக்கு ப்ளஸ் ஐக்கான மீடியாவை டச் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் கரெக்டாக அந்த பீட் மார்க்குள்ள ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இருக்க எஃபெக்ட் போய் இந்த இடத்துல இந்த ஆட் எஃபெக்ட் டச் பண்ணி இந்த டைல்ஸ் எஃபெக்ட்டை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் சேஞ்செலாம் பண்ண வேணாம். இப்போ அப்படியே அந்த லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டுட்டு வந்துட்டு இப்போ கையாலே சும்மா மூவ் பண்ணி கரெக்டாக ஃபேஸ் மட்டும் சென்டரில் தெரிகிற அளவுக்கு அதோட சைஸை கம்மி பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி மீத இருக்க அந்த 2லேயும் நீங்களாக வந்து இந்த மாதிரி இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜெல்லாம் சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து இந்த முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் ஒரு 2 பேக்ரவுண்ட்ஸ் கொடுத்துருப்பேன். இந்த 2 பேக்ரவுண்டில் ஃபஸ்ட் இதில் எப்பயும் போல் உங்களோட இமேஜை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் இதில் நாம எப்பயுமே அந்த நம்மளோட இமேஜ் அதாவது நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருந்தீங்கன்னா நான் வந்து என்னோட இமேஜ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த இமேஜ் நான் என்ன பண்ணேன் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ 2வது இருக்க பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட் டச் பண்ணிட்டு இந்த கலர் அண்ட் ஃபில் போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் வந்து எடிட் பண்ண போகிறேன் அந்த ஹீரோயினோட இமேஜை வந்து ஆட் பண்ண போகிறேன். இதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிறேன். அடுத்து நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஒரே ஒரு பேக்ரவுண்ட் மட்டும் கொடுத்துருக்கேன்னா அந்த பேக்ரவுண்டில் உங்களோட இமேஜை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அந்த பேக்ரவுண்டில் கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி இப்போ நான் என்னோட இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜை நான் சேஞ்ச் பண்ணியாச்சா, சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த எஃபெக்ட்டை அதாவது இந்த ஒரே ஒரு எஃபெக்ட்டை மீத இருக்க எல்லா லேயருக்கும் நம்ம இப்போவும் வந்து ஒரே கிளிக்கில் பேஸ்ட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறேன்னா இப்போ நாம் இந்த எக்ஸாம்பிளுக்கு இப்போ சேஞ்ச் பண்ண இமேஜை டச் பண்ணிவிட்டு கீழே இருக்க அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணினா இல்லை இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டு இப்போ அப்படியே கொஞ்சம் பேக் வந்துட்டு இப்போ அடுத்தடுத்த பீட் மார்க்காக நாம் ஆட் பண்ணி வச்சுக்கும் பதில் இமேஜ் அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இமேஜ் தான் இருக்குது. அந்த 5 இமேஜ் இருக்குது. அந்த 5 இமேஜுமே இந்த மாதிரி செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம எப்படி காப்பி பண்ணோமோ அதே மாதிரி டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணினா கீழே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஆரோ மார்க் இருக்கா, ஜஸ்ட் அந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணிட்டு இல்லை இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் அந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் 2ஐயும் மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக இருக்க எல்லா இமேஜ்லேயும் அந்த எஃபெக்ட்டை நம்ம ஒரே கிளிக்கில் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து நம்ம எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறல. ஸோ இப்போ இந்த நீங்கள் அப்படி ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே ஒரு வேறு லெவலான ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸாக உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணிடுவீங்க. ஸோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ற மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார்